ஹே காய்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஹனி கேக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணல, என் பொண்ணு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை நல்லா உடச்சி போட்டு பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். தென் 1/2 கப் சுகர் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி பீட்டரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வெஜிடபிள் ஆயில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் கூட ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் ஓட்டி எடுத்தால் போதும். நான் வந்து ஏற்கனவே மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3யும் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 3 பேட்சை ஆட் பண்ணி ஸ்பேச்சுலாவில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் பீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டர் நல்லா வராது. ஸோ வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மில்க் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரை நான் ஸ்கொயர் டெனில் தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். 6 இன்ச் ஸ்கொயர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பேக் ஆகி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சுகர் சிரப் போடும்போது கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹனி கேக்குக்கு இப்போ ஜாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் 3 டேபிள் ஸ்பூனும், வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன், தென் ஹனி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி 3யும் கம்போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரன்னிங்காக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஓன் பர்பஸ் அப்படிங்கிறனால தான் கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஜாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பாஞ்சை எடுத்து சுகர் சிரப்பில் பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே மேலே வந்து ஜாம் ஆட் பண்ணிவிட்டு சைடில் டெசிகேட்டட் கோகோனட்டையும் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுக்கும்போது தான் ஹனி கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.